Hi babes, welcome back to my channel Rama Love Shifa Love Upon a Time episode 9. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க சேனல்ல வீடியோ இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. வாங்க இப்ப எபிசோட் 9 போலாம். ஃபர்ஸ்ட் சீன்லயே ஃபாவு கிளாவு நல்லா கட்டி பிடிச்சிட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கிளாஸ் சொல்றான், நகர்ந்து போ, விடிஞ்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்ல. இல்லையே இன்னும் விடியலே அப்படின்னு அவன் சொல்ல. இல்ல வெளியில பாரு, இங்க குருவி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அது குருவி கிடையாது, எது தூரத்துல இருந்து ஆந்த கத்திக்கிட்டு இருக்குது, இன்னும் விடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டா கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் கிளார் திரும்பி அவனை பார்க்க 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா லுக் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஃபாப் சொல்றான், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு அவனை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே இன்னும் கொஞ்சம் வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு பக்கத்துல போய் கிஸ் பண்ணிட்டு மெதுவா அவனுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள கை விட போறான். ஆனா அப்ப ஃபாபுக்கே தெரிஞ்சு போச்சு, விடிஞ்சிருச்சுல்ல, சரி விடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. கிளாவோடைய ஃபேஸ பார்த்து, "என்னாச்சு நீ ஒரு மாதிரி இருக்கு? நேத்து நைட் நான் உன்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா?" அப்படின்னு சொல்ல, "ச்சே அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. சொல்லப்போனா நீ என்கிட்ட ரொம்ப ஸ்மூத்தா நடந்துக்கிட்ட. சொன்ன மாதிரியெல்லாம் நீ கிடையாது. உனக்கு ஆல்ரெடி நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலயே" அப்படின்னு கிளாஸ் சொல்ல, அதுக்கு "ஏன் இந்த மாரி பேசுற? உனக்கு ஜெலஸா இருக்கா?" அப்படின்னு கேட்குறான். "அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ன்னு சொல்ற. ஆனா எப்படி நீ இந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருந்த?" அப்படின்னு கிளாவ் கேட்க, அதுக்கு ஃபாப் சொல்றான், "எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேம். ஆனா அதுக்குன்னு நான் நெறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். காமசூத்ராலாம் படிச்சிருக்கேன். அதுலருந்து நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்ல, உடனே கிளாவ் ஓடி போய் எங்க இருக்குது அந்த புக்கு அப்படின்னு தேடுறான். பின்னாடி இருந்து ஃபாப் வந்து அவன ஹக் பண்ணிக்கிறான். "புக் எதுக்கு இப்போ உனக்கு? அதான் நான் இருக்கேன்ல. உனக்கு என்னென்ன பொசிஷன் வேணும்னு சொல்லு, நானே உனக்கு சொல்லிக் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றான். அப்படியே 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இவ அவன கிச்சு கிச்சு மூட்டா, அவன் இவன கிச்சு கிச்சு மூட்டா, அப்படியே 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஃபாப் கிட்ட இருந்து என்னமோ கீழ விழுது. அத ஃபாப் கையில எடுத்து பார்க்கும்போது, அதுல ரிங் இருக்குது. அன்னைக்கு அவங்க 2 பேரும் மார்க்கெட்ல ஒரு ரிங்க பார்த்தான்ல, அது அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னான்ல, அது அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃபாப் அத வாங்கி வச்சிருப்பான். அது இதான் கரெக்ட்டான டைம் அப்படின்னு அவனே உடைய கையில போட்டுவிட்டு கிஸ் பண்றான். "இதே மாரி நீ எப்பயும் என் கூட இருக்கணும்" அப்படின்னுட்டு. 2 பேரும் ஓவர் ரொமான்டிக்கா இருக்காங்க. இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்களே, ஏதாச்சும் நடக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் அடுத்த சீன்ல 2 பேரும் ரெடி ஆயிட்டு வெளியில வராங்க. அப்ப ஃபாபுடைய அம்மா எங்கேயோ ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க போல. போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற மத்த 2 ஆன்டீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த மத்த 2 ஆன்டீஸ் யாருன்னா, ஃபாபுடைய அப்பாவுக்கு அவரு பெரிய ஆளு இல்ல. சோ 1 ஒய்ஃப் கிடையாது. இன்னும் ஒரு 2 ஒய்ஃப் இருக்காங்க. ஆனா அவங்க ஃபாபுடைய அம்மாவ விட கொஞ்சம் கீழ தான். சோ அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்ப ஃபாபும் கிளாவும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அவங்க கிட்டயும் சொல்றாங்க. அப்ப அங்க ஃபாபுடைய அப்பா வந்துடுறாரு. "சரி நான் போயிட்டு வரேன். இது ஒரு முக்கியமான வேலை" அப்படின்னுட்டு அவங்க அப்பாவும், அம்மாவும் எங்கேயோ வேற ஏதோ ஊருக்கு போறாங்க போல. ஆனா அவங்க அப்பா சொல்றாரு ஃபாப் கிட்ட, "நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ என் கூட வா. வெர்னாவோட வீட்டுக்கு போய் உனக்கு உன்னுடைய கல்யாணத்த பத்தி பேசணும்" அப்படின்னு சொல்ல, கல்யாணம்னு சொன்னதுமே ஃபாபுடைய ஃபேஸும், கிளாவோட ஃபேஸும் மாறிடுது. அப்புறம் அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம், அந்த இடத்த எல்லாருமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிளாவும், ஃபாபும் சேர்ந்து புதுசா அங்க நெறைய செடி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தது ஃபாப் தானாமாம். அவனுக்கு இந்த செடிய வளர்த்து, இதுல நெறைய பூ, நெறைய காயெல்லாம் காய்க்கணும், அத பார்க்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவனும் கிளாவும் 2 பேருமே சேர்ந்து அந்த செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேரோட கை டச் ஆக, ஃபாப் வேணும்னே அவன டச் பண்றான். "என்ன பண்ற நீ? சும்மா இரு" அப்படின்னு அவன் கைய தட்டி விட, 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. பக்கத்துல அவங்களோட சர்வன்ட் நின்னு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் நம்மள மாதிரியே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இருந்து யாரோ வராங்க. அவன் சுவாய்ன்னு நெனச்சுக்கிறான். ஆனா அது சுவாய் கிடையாது. ஃபாவு தான். ஓடி வந்து அவன ஹக் பண்ணி கிஸ் பண்றான். "இன்னைக்கு நைட் நான் உன் கூட பெட் ஷேர் பண்ண வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் ஃபாப் கிட்ட போட்டு குடுத்துருவேன். என்னுடைய ரூம்க்கு ஒரு திருடன் வந்திருக்கான்" அப்படின்னு அத ஃபாப் கிட்டயே வேற சொல்றான். அப்ப ஃபாப் என்ன பண்றான், "அப்படின்னா என்னோட பனிஷ்மென்ட் இதுதான்" அப்படின்னுட்டு கிளாக்கு கிஸ் பண்றான். அடுத்த நாள் காலையில 2 பேரும் ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு ஸ்நாக் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு, "இந்த ஸ்நாக்ஸ நம்ம 2 பேரும் கடிச்சு விளையாடலாம்" அப்படின்னு கூப்பிடுறான். ஃபாப் என்ன வேணான்னா சொல்லுவான். அவன் உடனே பக்கத்துல வந்து 2 பேரும் லைட்டா கடிச்சு, கடிச்சு, கடிச்சு பக்கத்துல வராங்க. கடைசியில ஃபாப் தான் கடைசியா பக்கத்துல தான் அவன கிஸ் பண்ற மாரி கடிக்கிறான். நான் கூட இவங்க 2 பேரும் தனியா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னு நெனச்சேன். பார்த்தா சர்வன்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே கிளாஸ் சொல்றான், "என்ன பண்ற நீ? சும்மா இரு. பாரு சர்வன்ட் எல்லாம் பாத்துட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "பாத்தா பாக்கட்டும், எனக்கு என்ன" அப்படின்னுட்டு, "இன்னைக்கு நைட்டு நீ என் கூட என்னோட ரூம்ல வந்து தூங்கு" அப்படின்னு சொல்ல, அதுவும் அந்த சர்வன்ட்டுக்கெல்லாம் கேக்குது. அவங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. பரவால்ல கிளாவும், ஃபாவும் ஒண்ணா இருக்காங்க அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல அங்க அந்த 2 ஆன்டீஸ் இருக்காங்கல்ல, அவங்க போறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா இருக்கிறத பாத்துட்டு போறாங்க. அன்னைக்கு நைட் ஆல்ரெடி பேசின மாரி 2 பேரும் ஒண்ணா தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவர் ரொமான்டிக்கா நடந்துகிட்டு இருக்குது. அப்ப ஃபாப் சொல்றான், "நான் உன்ன லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொல்லிட்டேனா?" அப்படின்னு கேட்க, "எத்தனையோ டைம் சொல்லிட்டேன். ஆனா இன்னொரு டைம் சொன்னாலும் நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு கிளாஸ் சொல்ல, அவன் மறுபடியும் அவன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றான். அப்புறம் அங்க ஒரு துணி வச்சிருக்குது, ஈர துணி. அத எடுத்து அவன் ஃபாப கிளீன் பண்ணி விடுறான்.
அதுக்கு ஃபாப் சொல்றான், "பார்த்து கொஞ்சம் மெதுவா கிளீன் பண்ணி விடு. இல்லன்னா மறுபடியும் எனக்கு மூடு வந்துடும்" அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த சேட பத்தி பேசுறான். அன்னைக்கு சேட் இவன்கிட்ட மிரட்டுனான்ல, அப்படி அவன் பக்கத்துல இருந்து மிரட்டும்போதும், அவனுக்கு நம்ம வீட்ல நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்குது. அவன் எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றான்? அவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அவனோட ஆள் யாரோ இங்க இருக்காங்க போல அப்படின்னு சொல்ல, "அப்படியா? நீ யார் மேல சந்தேகப்படுற?" அப்படின்னு ஃபாவு கேட்கிறான். அப்புறம் நம்மளோட சர்வன்ட் எல்லாம் யாரும் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு ஃபாப் சொல்ல, "எனக்கு நம்ம சர்வன்ட் மேலலாம் டவுட் கிடையாது" அப்படின்னுட்டு 2 பேரும் அட் அ டைம்ல அந்த ஆன்டி பட்டு பேர் தான் சொல்றாங்க. அடுத்த நாளு அந்த மார்க்கெட்க்கு அந்த ஆன்டி வந்திருக்காம். அந்த ஆன்டி கிளாவும், பாம்பும் 2 பேருமே சேர்ந்து மாறு வேஷம் போட்டு போன எபிசோட்ல ஏதோ வேவு பார்க்க போனாங்கல்ல, அத பத்தி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு சேடோடைய கூட ஒருத்தன் இருப்பான்ல ஒரு ஃப்ரெண்டு. அவன் வரான். அவன் அந்த ஆன்டி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த கிளாவ பத்தி அந்த வீட்ல நடக்கிற விஷயத்த பத்தியும் அந்த ஆன்டி கிட்ட கேட்க, அந்த ஆன்டி எல்லாமே சொல்லிடுது. ஆக்சுவலா அந்த ஆன்டிக்கு அந்த பையன் கூட தப்பான ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது போல. இந்த ஆன்டி வந்து ஆன்டி பட் கிடையாது. இது இன்னொரு ஒரு ஆன்டி. ஆனா அப்ப இன்னொரு ஒரு ஆன்டி இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல ஆன்டியான்னு கேட்டா, அதுவும் ஒண்ணும் நல்ல ஆன்டி கிடையாது. அதுவும் இதே மாதிரி தான். அந்த இன்னொரு ஒரு ஆன்டி அந்த சேர்டு கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்குது. அப்ப அந்த மார்க்கெட் வழியா பிம் இருக்கால்ல, அவ ஒரு கஸ்டமர் கூட போயிட்டு இருக்கா. அங்க மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஜுவல்ல பார்த்து அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு வாங்கி தந்துடுறான். அப்ப பின்னாடி சேர்ட் அந்த பக்கமா போக, பிம் அந்த சேர்ட பார்த்துடுறான். இங்க ஃபாபு அந்த ஹான பார்க்க வந்திருக்கான். நம்ம கிளாஸ் சொன்னால அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக. கண்டிப்பா அவன் என்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க கடத்தி கடத்தி கொண்டு போன திங்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்து பத்திரமா வச்சாங்கல்ல. ஆனா அதே அவங்க திருடி போயிட்டாங்கல்ல. சோ அத பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இப்ப என்ன பண்றது? எங்க போய் தேடுறது? அப்படின்னு அத பத்தி இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கிளாக்கு சந்தேகம் வந்தத பத்தி எல்லாம் ஃபாப் சொல்ல, அவன் என்ன சொல்றான், "கிளாவ எப்படி நம்புறது? அவனுக்கு இன்னும் பழைய ஞாபகமே வரலையே" அப்படின்னு ஹான் சொல்ல, "இல்ல அவன் அந்த மாதிரி கிடையாது. இப்ப அவன் சொல்றத நம்ம நம்பலாம்" அப்படின்னு ஃபாப் சொல்லி அனுப்புறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹானுக்கு அவனோட டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு போல. அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். இந்த பிம் இருக்காள, அவ தனியா வரா. எதுக்குன்னா அந்த சேர்ட மீட் பண்ண தான் வந்திருக்கா. "என்ன விஷயம்?" அப்படின்னு அவ கேட்க, "அன்னைக்கு நைட் எதுக்கு கிளா உன்ன பார்க்க வந்தா?" அப்படின்னு அந்த சேர்ட் கேட்கிறான். இப்ப கிளா வந்து முகத்த மறைச்சிட்டு வந்திருக்கான். ஏன்னா இவன போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குது. அந்த ஓபிஎம் திருடின விஷயத்துல. திருடினது கிடையாது, கடத்தல் விஷயத்துல. ஷர்ட் கேட்கிறான். "எதுக்கு கிளா உன்ன தேடிட்டு வந்தா?" அப்படின்னு கேட்க, பிம்ம வேணும்னே பொய் சொல்றான். "வேற எதுக்கு? என்னோட அழக பார்க்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்ல, அந்த ஷர்ட்டுக்கு கோவம் வருது. "உன்னை என்ன பண்ற பாரு" அப்படின்னு மிரட்ட, "நீ என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சத்தம் போட்டா போதும். இங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு வந்து உன்ன புடிச்சிட்டு போயிடுவாங்க" அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் பக்கத்துல வந்து, "உனக்கு வேண்டியதுன்னா நான் தரேன்" அப்படின்னுட்டு ஓபிஎம் குடுக்குறான். அந்த ஓபிஎம் இவ்வளவு வாங்குறா போல. அப்ப அந்த ஷர்ட் சொல்றான், "கண்டிப்பா அந்த கிளா வந்து என்ன பத்தின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண தான் வந்திருப்பான். உனக்கு என்ன பத்தி தெரியும். ஆனா நீ மட்டும் அவன்கிட்ட வாய தொறந்த உன்னை என்ன பண்ணுவேன் பாரு" அப்படின்னுட்டு அவள மிரட்டிட்டு அங்கிருந்து போறான். அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ரிட்டர்ன் போகும்போது ஹான் அங்க வந்துடுறான். ஹான் லைட்டா சேர்ட பாத்துடுறான். ஆனா அது சேர்டு தான் அப்படின்னு ஹானுக்கு தெரியல. அவன் பிம்மு கிட்ட "யார் அது?" அப்படின்னு கேட்க, "அது வேற யாரோ என்ன தப்பா நினைச்சுட்டு என்கிட்ட பேசிட்டு போறான்" அப்படின்னு பிம்மு சொல்லி சமாளிச்சிடுறான். இருந்தாலும் ஹான் அவங்க 2 பேரையும் டவுட்டா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இங்க கிளாவையும் கேவையும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து என்னமோ இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கே வந்து ரொம்ப அழகா ஒரு பொண்ணு மாதிரியே இடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வேலையெல்லாம் கரெக்ட்டா பண்றான். அப்ப அங்க இருக்கிற சர்வன்ட் கேவ பார்த்து, "நீ ரொம்ப அழகா வேலை செய்ற. நீ மட்டும் ஒரு பொண்ணா இருந்தா பசங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த கிளா இருக்கான்ல, அவனுக்கு சுத்தமா எந்த வேலையுமே செய்ய தெரிய மாட்டேங்குது. அவன் இடிக்கிறத பார்த்து பக்கத்துல இருக்க ஆன்டியே பயந்துடுறாங்க. அப்புறம் கிளாவும் அவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கிளாவுக்காக அவன் என்னமோ சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்திருக்கான். அத பார்த்த கிளா ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். "இந்த மாரி நீ எப்பயுமே சாப்பாடு செய்வியா?" அப்படின்னு கேட்க, கேவோடைய சர்வன்ட் பக்கத்துல இருக்காள, அவ சொல்றான், "அவர் எப்பயுமே இந்த மாரி சாப்பாடு செய்வாரு. ஆனா அத அவரு ஜாம்க்கு குடுத்து அனுப்புவாரு" அப்படின்னு சொல்ல, உடனே "கொஞ்சம் நீ வாய மூடிட்டு சும்மா இருக்கிறியா?" அப்படின்னு அந்த சர்வன்ட்ட திட்டுறான். அப்ப கிளாஸ் சிரிச்சுக்கிட்டு, "அப்படின்னா நீ எப்பயுமே ஜாம்க்கு சாப்பாடு சமைச்சு குடுப்ப. ஆனா இப்ப நீ சமைச்சு குடுக்காம அவன் என்ன பண்றானா?" அப்படின்னு கேட்க, "அவன் என்ன பண்ணுவான்? எதையாச்சும் தின்னட்டும், காஞ்சு போன இலைய சாப்பிடட்டும், இல்ல அவனோட மெடிசின் வச்சிருக்கான்ல, அதையே சாப்பிடட்டும்" அப்படின்னு கிண்டலா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஜாம் வந்துடுறான். கிளாவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. "அங்க திரும்பி பாரு" அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஜாமும் கேவும் தனியா உட்கார்ந்திருக்காங்க. அப்ப இந்த கே செஞ்சு கொண்டு வந்த சாப்பாட ஜாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்ல, ஆனா கே அவன பார்க்காம திரும்பி அந்த பக்கம் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். "என்னாச்சு, நீ எனக்கு சாப்பாடுலாம் அனுப்புறது இல்லையா?" அப்படின்னு அப்ப கேக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் அவன்கிட்ட செம்ம கோவமா பேசிக்கிட்டு இருக்கான். அவன் கோவமா பேச,
அவன் பக்கத்துல வந்து ப்ளீஸ் என்ன மன்னிச்சுட அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா கேவன மன்னிக்கிற மாதிரி இல்ல. நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் தப்புதான். நான் உன்னை இங்க இருந்து போக விடக்கூடாது. நீ எங்கேயோ போய் தங்க போறேன்னு சொன்னியாமே, அங்கெல்லாம் போகாத, இங்கேயே இரு. நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் கேட்கிறான், இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் இங்கே இருக்கணும்னு சொல்றியா? சரி அப்படி நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுக்கோ. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு பேர் என்ன? நான் உனக்கு என்னவா இருக்கிறது அப்படின்னு கேட்க, ஜாமுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்ப மறுபடியும் கடுப்பாயிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு எந்திரிச்சு போக போறான். ஆனா அவன் விடுற மாதிரி இல்ல. ப்ளீஸ் நான் சொல்றத கேளேன் அப்படின்னு அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத தூரத்துல இருந்து கிளா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஃபாவ் அங்க வந்து பின்னாடி இருந்து அவனை ஹக் பண்ணி கிஸ் பண்றான். இவ்வளவு சீக்கிரம் நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான் வந்தேன், வேற யாரு பேயா அப்படின்னுட்டு அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் கிளா பாத்துக்கிட்டு இருக்கிறத அவனும் தான் பாக்குறான். என்ன நடக்குது அங்க அப்படின்னு அவன் கேட்க, பாவம் அவன் என்ன பண்ணுவான், அவன் ரொம்பவே பெயின் அனுபவிச்சுட்டான், அதனால அவனால ஈஸியா ஜாம மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்ல, அப்ப ஃபாப் சொல்றான், ஜாமுன் தான் பாவம், ஏன்னா ஒரு பெரிய டாக்டர் மாதிரி இந்த இடத்துல, சோ அவனை 4 பேர் மதிக்கிறாங்க, அவன் இவ்வளவு பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும்ல, அவனும் தான் பாவம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப கிளாஸ் சொல்றான், ஆனா நல்ல வேளை நீ அந்த மாதிரி கிடையாது, நான் உன் பின்னாடி அந்த மாதிரி சுத்த வேண்டிய நிலைமை எனக்கு வரல அப்படின்னு சொல்ல, உடனே அவனும் பக்கத்துல வந்து நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் எப்பயும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல அவங்க 2 பேரும் இன்னும் அங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அவன் பக்கத்துல இருந்து ப்ளீஸ் என்ன மன்னிச்சுட்டு அப்படின்னு ஜாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு இவன் எப்பயுமே டைரி எழுதுவான்ல, அந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு தோணுது, இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னா, நம்ம மறுபடியும் நம்ம பிரசன்ட்க்கே ரிட்டர்ன் போயிடுவோம்ல. ஆனா நம்ம அப்படி போயிட்டா, இங்க ஃபாப் தனியா இருப்பானே, ஃபாப விட்டுட்டு நம்ம எப்படி போறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்க ஃபாப் வரான். கையில என்னமோ ஸ்நாக்ஸ் வச்சிருக்கான். முவான் செஞ்சது, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னுட்டு அந்த ஸ்நாக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஷர்ட் இல்லாம வந்திருக்கான். உடனே கிளா அவன மேலயும் கீழயும் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் என்னமோ எழுதிட்டு இருந்தான்ல, அத அவன் பாத்துடுறான். என்னது அது? நீ எப்பயுமே என்னமோ எழுதிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் எழுதிட்டு இருக்கிற பேப்பரை எடுத்து பாக்குறான். உடனே ஐயோ அது என்கிட்ட குடு அப்படின்னு அவன் பக்கத்துல போய் சண்டை போட, ஆனா ஃபாப் கொடுக்க மாட்டான், தூக்கிட்டு போயிடுறான். ஆனா கிளா விடுற மாதிரி இல்ல, இப்போ உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு பின்னாடி ஓடி வந்து அந்த பேப்பரை அவன்கிட்ட இருந்து சண்டை போட்டு வாங்கிடுறான். 2 பேரும் சண்டை போட்டு கீழே உருண்டு கீழே கிடக்குறாங்க. அப்ப ஃபாப் சொல்றான், "நீ எழுதியிருக்கிற இந்த புது லாங்குவேஜ் எனக்கு புரிய மாட்டேங்குது" அப்படின்னு சொல்றான். ஆனா இருந்தாலும் அதுல நீ என்ன எழுதியிருப்ப? சொல்லேன் என்கிட்ட அப்படின்னு கேட்க, "இல்ல நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு அவன் சொல்றான். "என்கிட்ட நீ எதையுமே மறைக்க மாட்டல்ல, அப்புறம் என்ன?" அப்படின்னு கேட்க, "எதையுமே மறைக்க மாட்டேன் தான், ஆனா இதை நான் மறைப்பேன். இது எனக்கு கொஞ்சம் பர்சனலான விஷயம்" அப்படின்னு சொல்லி அவன் மறைச்சிடுறான். அப்ப அதுல அவன் நிறைய என்னென்னமோ எழுதியிருக்கான். ஃபாவ பத்தி எழுதியிருக்கான்ல, கூடவே டிராயிங் எல்லாம் பண்ணியிருக்கான். அதுல ஒண்ணு வந்து பாக்குறதுக்கு ஒரு குட்டி டைனோசர் மாதிரியும், கூட இன்னொரு ஒரு குட்டி ஒரு முயல் குட்டி மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. முயல் குட்டி இல்ல, பூனைக்குட்டி மாரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது கீழ ஐ லவ் யூன்னு போட்டிருக்குது. இது என்ன வேர்டு அப்படின்னு கேட்க, அவன் ஐ லவ் யூன்னு சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, ஃபாவே கரெக்ட்டா அதுக்கு அர்த்தமும் சொல்லிடுறான். பரவாயில்லையே உனக்கு தெரிஞ்சிருக்குதே அப்படின்னு கிளா ஆச்சரியமா கேட்க, நானே சும்மா கெஸ் பண்ணேன் அப்படின்னுட்டு. அப்படின்னா இதுல இருக்கிற அந்த மான்ஸ்டர் லிசர்டு நானு, பக்கத்துல இருக்க பூனைக்குட்டி நீ அப்படிதானே அப்படின்னு கேட்க, பரவாயில்லையே நீ கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டியே அப்படின்னுட்டு 2 பேரும் மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஃபாப் அவனோட வேலைக்கு கிளம்பி போகும்போது, அவனுக்காக கிளாரா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறான். ஏதோ ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு கொடுக்குறான். ஃபாபுக்கு செம்ம ஹாப்பி. "நீ செஞ்சு குடுத்தல்ல, நான் அதுல ஃபுல்லா சாப்பிட்டுருவேன் பாரு. சொல்லப்போனா கீழ இருக்கிற வாழை இலையும் சேர்த்து சாப்பிட்டுருவேன்" அப்படின்னு சொல்றான். "இதுவரைக்கும் யாரும் எனக்கு இந்த மாரி செஞ்செல்லாம் குடுத்ததில்ல. எங்க அம்மா கூட செஞ்சு குடுத்ததில்ல" அப்படின்னு ஃபாப் சொல்ல, அதுக்கு கிளாவும், "நானும் தான் இதுவரைக்கும் யாருக்குமே இந்த மாரிலாம் செஞ்சு குடுத்ததில்ல" அப்படின்னு சொல்றான். அப்ப ஃபாப் பக்கத்துல இருந்து அவன கிஸ் பண்ண, அங்க இருக்கிற சர்வன்ட்கெல்லாம் ஒரே வெக்க வெக்கமா வருது. அப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் கிளா இங்க தனியா அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். அப்ப சர்வன்ட் எல்லாம் அவனை கிண்டல் பண்றாங்க. நம்பவே முடியல நீங்களும் ஃபாபும் இவ்ளோ க்ளோஸா இருக்கிறது அப்படின்னுட்டு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு கிளாவுக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு ஈவினிங் ஃபாபுடைய அம்மா அப்பா ஊருக்கு போயிருந்தாங்கல்ல, அவங்க ரிட்டர்ன் வரப்போறாங்க. ஆனா அதனால இப்ப எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சர்வன்ட் அவங்களுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல வர்ணா இருக்கால, அவ அங்க வந்துடுறா. வர்ணாவ பார்த்ததுமே அவனுக்கு மூடே ஸ்பாயில் ஆயிடுது. வர்ணா வந்ததுமே ஆன்ட்டி இன்னும் ரிட்டர்ன் வரலையா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் அவனும் வர்ணா ஒண்ணா உட்காந்து அங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிளாஸ் சொல்றான், "சாரி நீ இப்ப வந்ததே வேஸ்ட்டா போச்சுல்ல. வேற வழி இல்லாம இப்ப நீ எனக்காக உட்காந்து ஃபாபுக்கு ஃப்ளவர்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல ஃபாபுக்காக தானே நான் பண்றேன்" அப்படின்னு வர்ணா சொல்ல, "உனக்கு ஃபாப உண்மையாலுமே அவ்ளோ பிடிச்சிருக்கா? நீ ஃபாப அந்த அளவுக்கு லவ் பண்றியா?" அப்படின்னு கேட்க, லவ்வுன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. ஆனா நான் அவர கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, அதனால தான் அப்படின்னு சொல்ல, "உனக்கு உன்னோட லைஃப்ல என்ன வேணும்?" அப்படின்னு கிளா கேட்கிறான். அவளுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல. "பின்ன எதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற?" அப்படின்னு கிளா கேட்க, "எங்க அப்பா சொன்னாரு, அதனால நான் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு அவ சொல்றான்.
சரி உனக்கு என்ன பண்ணணும்னு ஆசை அப்படின்னு கேட்க, வர்ணா தயங்குறான். அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா என்கிட்ட இதுவரைக்கும் இந்த மாரி ஒரு கொஸ்டின யாருமே கேட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பூ பறிக்கிறதுக்கு பிடிக்கும். இந்த மாரி மாலை செய்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப க்ளா அவளுடைய கைய பிடிச்சு, "நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இத்தன நாளா நீ ஒருத்தருக்கு பொண்ணா இருந்த. இனிமே இன்னொருத்தருக்கு ஒய்ஃப் ஆகப் போற. ஆனா, அது மட்டுமே உன் லைஃப்ன்னு நெனச்சுட்டு இருக்கியா? நீ அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. உன்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு புடிச்ச மாரி நீ வாழு" அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட்டு வர்ணாக்கு அவன் கைய பிடிச்சதுமே ஒரு மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவனும் இன்னொரு ஒரு ஆம்பள தானே. ஆனா, அவன் சொன்னது வர்ணாக்கு உண்மையாலுமே புடிச்சு போயிடுது. அவ ரொம்ப ஹேப்பியா அவன பார்த்து ஸ்மைல் பண்றா. அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ளவரும் எடுத்து அவளுடைய தலையில வச்சு விடுறான். வர்ணாக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு க்ளா கூட பேசினது. அப்புறம் அடுத்த சீன்ல எங்க ஹானும், ஃபாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அடுத்து என்ன பண்ண போறது? அந்த ஓபிஎம் கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃபாபு ஃபர்ஸ்ட் க்ளா எழுதி வச்சான்ல, அந்த கோயில் பக்கத்துல ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்ப அவ ஹான் கிட்ட சொல்ல, ஆனா ஹானால க்ளா எழுதி வச்ச அந்த அந்த திங்ஸ் எல்லாம் நம்ப முடியல. நம்ம அத மட்டும் ரிலே பண்ணியிருக்க முடியாது. நம்ம எல்லா இடத்துலயும் தேடணும் அப்படின்னு அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஓபியம் வேற எங்கேயாச்சும் கிடைச்சுச்சா அப்படின்னு கேட்க, இல்ல இப்போதைக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றான். ஏன்னா அந்த ஓபிஎம் இவங்க கொண்டு வந்து வச்ச இடத்துல இருந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல, அப்படின்னா அது இங்க தான் எங்கேயா இருக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹானுக்கு அவனோட வேலை வந்துடுது. அவங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்ப அங்க இன்னொரு சோல்ஜர் வந்து அவன் ஃபாப் கிட்ட பேசுறான். அந்த சேர்டு இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் சுத்திக்கிட்டு இருக்கிற இடத்த சொல்ல, ஆனா அந்த ஓபியம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல ஃபாபுக்கு அது ஆச்சரியமா இருக்குது. எப்படி அது இன்னும் கிடைக்காம இருக்கும்? நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். சரி நீ இன்னும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு அப்படின்னுட்டு ஃபாப் அந்த பையனை அனுப்பிடுறான். அப்ப பக்கத்துல கிளாஸ் செஞ்சு கொடுத்தால அந்த சாப்பாடு வச்சிருக்குது. அது ஞாபகம் வர ஃபாப் அதை ஓபன் பண்றான். அதை பார்த்ததுமே ஃபாபுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து சாப்பிடுறான், அப்புறம் இன்னொன்னு எடுத்து சாப்பிடுறான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. கிளாஸ் செஞ்சு கொடுத்தால அதனாலே என்னவோ அந்த ஃபுல் தட்டையும் காலி பண்ணிடுறான். ஆனா நல்ல வேளை வாழை இலையை சாப்பிடல, அதை விட்டுட்டான் பையன். அதே நேரம் எங்க வீட்டுல எல்லாம் வெளியில கிளா வந்து அவனை பத்தி தான் திங்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த 2 ஆன்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் அங்க வந்துட்டு என் குழந்தைங்க எங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்க குழந்தைங்களா? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டு தான் இங்க வந்துட்டு போனா, உன் ஃப்ரெண்டு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் என் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்ல, என் ஃப்ரெண்டா? யாரு? ஜாமும் கேவும் அப்படின்னு கேட்க, அவன் இல்ல ஒருத்தன் வந்தான், அவன் கையில கூட அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, கையில அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னு உடனே அவனுக்கு புரிஞ்சு போயிடுது சேடு தான் வந்திருக்கான் அப்படின்னு. உடனே அவன் எங்க இருக்கான், அவன் குழந்தைங்களை எங்க தூக்கிட்டு போனான் அப்படின்னு போய் தேட போறான். அப்ப காட்டுக்குள்ள யாரோ தாலாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சேடு தான் அந்த 2 குழந்தைங்களை மடியில படுக்க வச்சு அந்த குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். கிளா அத பார்த்ததுமே செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். வந்ததுமே அவன கீழ போட்டு அடிக்கிறான். ஆனா அந்த 2 குழந்தைங்களும், "எதுக்கு அவர அடிக்கிறீங்க? அந்த அங்கிள் எங்ககிட்ட விளையாடிட்டு தான் இருந்தாரு. எங்களுக்கு தாலாட்டு பாடிட்டு இருந்தாரு" அப்படின்னு சொல்ல, அந்த சேர்டு இவன நக்கலா பார்த்து சிரிக்கிறான். ஆனா கிளாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. "உனக்கு என்ன தைரியம் இருக்குடா? எதுக்குடா இங்க வந்த?" அப்படின்னுட்டு ஆல்ரெடி அவன் கையில காயம் இருக்குல்ல, அந்த காயத்த பிடிச்சு வேணும்னே இன்னும் அழுத்துறான். அந்த 2 குழந்தைங்களும் இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க, குழந்தைங்க பாக்குது அப்படின்னு சொல்லி கிளா அவன விட்டுடுறான். அப்ப மறுபடியும் அந்த சேர்டுக்கு அவனுக்கும் சண்டை வருது. அப்ப கிளா அவன அடிக்க போறான். அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஃபாப் வந்துடுறான். ஃபாப் வந்து அவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த 2 ஆன்டிஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஆன்டிஸ் குழந்தைங்க பக்கத்துல ஒரு கத்தி மாதிரி என்னமோ வச்சிருக்குது. அதை பார்த்ததுமே, "க்ளா இத நீ தான் கொண்டு வந்தியா? நான் என்ன பண்றேன் பாரு. இத நான் சும்மா விட மாட்டேன். உடனே போய் மாஸ்டர் கிட்ட சொல்றேன் பாரு" அப்படின்னு ஃபாபுடைய அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். அடுத்த சீன்ல எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க. அப்ப ஃபாபுடைய அம்மா, "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கிளாவ பத்தி தானே அந்த ஆன்டி போட்டு கொடுத்துச்சு. ஸோ ஃபாபுடைய அப்பா கிளாவ தான் திட்டுறாரு. ஆனா ஃபாபால அத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஃபாபு சும்மா இல்லாம டென்ஷன் ஆகுறான். அப்ப உன்னோட உன்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கு தான் ஏதாவது ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஃபாபுக்கு செம்ம கடுப்பாகுது. அவங்க ஒண்ணும் உண்மையாலுமே என்னோட தம்பி தங்கச்சிங்க இல்ல அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவங்க அம்மாக்கு பிறந்த பசங்க இல்லல்ல. உடனே ஃபாபுடைய அம்மா, "இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்ல, "இல்லம்மா நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க. இந்த ஆன்டி இருக்காங்கல்ல, இவங்க தான் எல்லாமே பண்ணது. அந்த சேர்டுக்கு அவங்க கண்ணு காட்டுனத நான் பார்த்தேன்" அப்படின்னுட்டு, "உங்க கையில ஒரு ரிங் இருக்குமே நான் வாங்கி கொடுத்தேனே, அந்த ரிங் எங்க? அந்த ரிங்க நான் சர்டோட கையில பார்த்தேன். அது மட்டும் இல்ல, நீங்க அவனுக்கு கண்ணு காமிச்சத நான் பார்த்தேன். நீங்க தான் வேணும்னே அவன இங்க வர வச்சிருக்கீங்க. அவனுக்கும் உங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்காக தான் இந்த மாரிலாம் பண்றீங்க" அப்படின்னு சொல்ல, "இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு ஃபாபுடைய அப்பா கேட்க, "ஐயோ! அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. இவன் பொய் சொல்றான். உண்மை என்ன தெரியுமா?" அப்படின்னுட்டு கிளாக்கும் ஃபாபுக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்ப பத்தி அந்த ஆன்டி சொல்ல வராங்க. அப்ப பக்கத்துல இருக்க இன்னொரு ஆன்டி, "நீ சும்மா இரு. எதுவா இருந்தாலும் ஃபாபே சொல்லட்டும்" அப்படின்னு சொல்லிட, அவங்க அப்பா ஃபாப பார்க்குறாரு. ஃபாபு மெதுவா கிளாவோட கைய பிடிச்சுட்டு அவனோட முகத்த பார்க்க, "கிளா வேண்டாம் சொல்லாத" அப்படின்னு தலையாட்டுறான். அவனுக்கு அழுகை வருது. ஃபாபுக்கு அழுகை வருது. ஆனா ஃபாபு சொல்லாம சும்மா இருக்க மாட்றான். அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். "நான் கிளாவ லவ் பண்றேன். அவன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்படின்னு சொல்ல, அந்த ஆன்டிஸ் 2 பேருமே குழந்தைங்களோட காத பொத்திக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த ஆன்டி 2 பேருமே குழந்தைங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா குழந்தைங்க அதெல்லாம் கேட்கக்கூடாதாமா. அவங்க போனதுக்கு அப்புறம் ஃபாப் மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட, "அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. நான் கிளாவ தான் லவ் பண்றேன். அவன தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்படின்னு சொல்ல,
நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா ஃபாபால அவனுடைய அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனும் அழுகுறான். பக்கத்துல இருக்க கிளாவும் அழுகுறான். அப்ப ஃபாப் அழுதுகிட்டே, "உங்களையும் அப்பாவ நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன், அதே மாரி தாம்மா நான் கிளாவையும் லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். என்னால என் மனசுல இருந்து அவன எடுக்க முடியாது அப்படின்னு எப்படியோ அவன பத்தி எல்லாம் சொல்லி பார்க்குறான். ஆனா ஃபாபுடைய அப்பா கேட்கிற மாதிரி இல்ல. கடைசியில, "போதும் நீ நிறுத்து. இதுக்கு மேல எதுவும் சொல்லாத" அப்படின்னுட்டு கிளாவ பார்த்து, "நீ கூடிய சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. நான் உனக்கு வேற ஒரு இடம் பார்க்குறேன். வேற ஒரு இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீ அங்க போயிரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா ஃபாபால அது தாங்க முடியாது. "அப்பா இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா" அப்படின்னு கெஞ்சுறான். அவங்க அப்பா பாட்டுக்கு போயிடுறாரு. அடுத்து ஃபாப் ஓடி வந்து அவங்க அம்மாவுடைய கால்ல உட்காந்துட்டு, "அம்மா ப்ளீஸ்மா அப்பா கிட்ட பேசுங்கம்மா" அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல கிளாவ் வந்து உட்கார்றான். அவங்க அம்மா கிளாவ் மேலயும் தான் கைய வச்சு தடவி குடுக்குறாங்க. அப்ப அவங்க கிளாவ் கிட்ட சொல்றாங்க, "சின்ன வயசுல இருந்து நான் உன்னையும் என் குழந்தை மாரி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். உன்கிட்டயும் ஃபாப் கிட்டயும் நான் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்த்தது கிடையாது. ஆனா என்னால இந்த விஷயத்த ஏத்துக்க முடியாதுப்பா. அட்லீஸ்ட் இப்பத்திக்காகவாச்சும் என்னால ஏத்துக்க முடியாதுப்பா" அப்படின்னு அவங்க மனசுல இருந்தத அவங்களும் ஓப்பனா சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாம ஃபாபும் கிளாவும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இதே மாரி 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப கிளா அழுதுகிட்டு இருக்கான். பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவனுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கான். "நீ எத பத்தியும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்ல, கிளா வந்து அங்கிருந்து அவங்க அப்பா போக சொல்லிட்டார்ல. சோ அத பத்தி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஃபாப் அத பத்தியெல்லாம் கவலைப்படுற மாரி இல்ல. "நான் உன் கூட வந்துருவேன்" அப்படின்னு சொல்றான். "அது எப்படி நீ என் கூட வர முடியும்? உங்க அப்பா அம்மாவ எப்படி நீ பிரிஞ்சு வருவ?" அப்படின்னு கிளாவ் கேட்க, எங்க அப்பா அம்மாவ பிரியறது கஷ்டம் தான். ஆனா நீ இல்லாம இருக்கிறத விட அது கஷ்டம் கம்மி தான்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட கிளாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றத விட நிம்மதியா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த சீன்ல ஃபேமிலி எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க. அதாவது வெர்னாவுடைய அப்பா, ஹான் எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க. அப்ப இவன பத்தின விஷயம் அவங்க அப்பா வர்ணாவுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டாரு போல. சோ இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, வர்ணாவோட அப்பா என்ன சொல்றாரு, "தள்ளி வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? கல்யாணம் வேணான்னு தான அர்த்தம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரு ஃபாப பார்த்து, "உனக்கு கிளா தான் பிடிச்சிருக்குன்னா அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்ல, ஃபாப் அந்த அங்கிள் கிட்ட சாரி சொல்றான். அப்ப ஹான் என்ன பண்றான், "நீ அங்கிள் கிட்ட மட்டும் இல்ல, வெர்னா கிட்டயும் தான் சாரி சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, அவன் வெர்னா கிட்டயும் சாரி சொல்றான். வெர்னா என்ன பண்றான், "இல்ல நீங்க என்கிட்ட சாரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா என் மேல தான் தப்பு இருக்கு" அப்படின்னு சொல்ல, "இல்ல வெர்னா உன் மேல தப்பு இல்ல" அப்படின்னு ஃபாபுடைய அம்மாவும் சொல்றாங்க. அப்ப வெர்னா என்ன சொல்றான், "பரவால்ல நான் இத தப்பா நினைக்கல. உண்மைய சொல்லப்போனா நான் கிளாக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவன் தான் என்கிட்ட பேசி எல்லாமே புரிய வச்சான். நான் ஜஸ்ட் யாரோ ஒருத்தருக்கு பொண்ணாகவும், யாரோ ஒருத்தருக்கு ஒய்ஃபாவும் இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல. என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி தெரிஞ்சு நான் நடந்துக்க போறேன். இப்போதைக்கு நான் யாருக்கும் ஒய்ஃபா இருக்க விரும்பல" அப்படின்னு சொல்ல, அத கேட்டதுமே அவளுடைய அப்பா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. "நல்லா இருக்குடா உங்க கதை. ஒருத்தன் என்னன்னா உன்னுடைய தம்பி மாரி இருக்கிறவன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். இவன் என்னன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். என்னமோ பண்ணிட்டு போங்க. இனிமே நான் இங்க எதுக்கு இருக்கணும்? நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்ல, அப்ப ஃபாபுடைய அப்பா அவர பார்த்து, "அந்த ஓபியம் கேஸ பத்தி ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அங்கிருந்து எல்லாரும் போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபாபும் கிளாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வெர்னா சொன்னதெல்லாம் அவன் கிளா கிட்ட சொல்ல, "பரவால்ல வெர்னா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான்" அப்படின்னு ஃபாப் சந்தோஷப்படுறான். ஆனா ரொம்ப ஹாப்பியாலாம் இல்ல, நிம்மதியா உட்கார்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் அவன் கிளாவோட கைய பிடிச்சுட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்னதான் எங்க அப்பா சொன்னாலும் அதுக்காகலாம் உன்ன விட்டுட்டு நான் போக மாட்டேன். எப்பவுமே நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்" அப்படின்னுட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க 2 பேரும் அந்த கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த சர்டுக்கும் அவன் கையில அடிபட்டு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வச்சு சர்டுக்கு இதுல கை இருக்குது. சர்ட மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா, இதோடைய ஹெட் யாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இந்த சர்ட் இருக்கான்ல, அவன் இங்க ட்ரிங்க் பண்றதுக்கு வந்திருக்கான். அப்ப அவன் கையில கொண்டு வந்து ட்ரிங்க் குடுக்கும்போது, வேற ஏதோ ஒரு பேப்பரும் அதுல இருக்குது. அந்த பேப்பர அவன் லைட்டா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஸ்மைல் பண்றான். ஸ்மைல் பண்ணிட்டு வெளியில எட்டி பார்த்தா, அங்க ஒருத்தன் படுத்துக்கிட்டு இவன தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னா, அவனும் ஒரு சோல்ஜர் தான். போன சீன்ல வந்து ஃபாப் கிட்ட சொன்னான்ல, அவன் இந்த பக்கம் சர்ட் இந்த பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு. அவன் தான் மாறு வேஷத்துல இவன பார்த்துக்கிட்டு இருக்கான் போல. சர்டுக்கு அது தெரிஞ்சு போயிடுது. ஒருவேள அவன் மாறு வேஷத்துல தான் இருக்கானா, இல்ல அவனும் சர்டுக்கு ஹெல்ப் பண்றானா என்னன்னு சரியா தெரியல. அப்புறம் அவன் கையில இருக்கிற பேப்பர காட்டுறாங்க. அதுல என்னன்னா, பிளான இன்னைக்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்புறம் இங்க மறுபடியும் ஃபாபும் கிளாவும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப ஃபாபுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க அன்னைக்கு அந்த ஓபியம கண்டுபிடிச்சாங்கல்ல, அன்னைக்கு நைட்டு வந்து ஏதோ ஒரு முக்கியமான மூன் ஃபேஸாமா. நம்ம அமாவாசை, பௌர்ணமின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கும் அதே மூன் ஃபேஸ் தான். அப்படின்னா, அந்த மூன் ஃபேஸ் வர நாள் பார்த்து அவங்க கரெக்ட்டா இந்த கடத்தல் பண்றாங்கன்னா, இன்னைக்கே அவங்க பண்ணுவாங்கல்ல, நம்ம கரெக்ட்டா அந்த டேட்ல போய் அவங்கள கண்டுபிடிச்சிரணும் அப்படின்னு அத பத்தி பேசிட்டு இருக்கான். அப்புறம் இந்த ஹவுஸ் ஆஃப் பிளஷர காட்டுறாங்க. அங்க பிம் ஒரு கஸ்டமர் கூட வெளியில வரான். அந்த கஸ்டமர அனுப்பிட்டு இன்னொரு கஸ்டமர கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போக போறான். அப்ப அந்த இடத்துக்கு சர்டு வந்திருக்கான். சர்ட பார்த்ததுமே சர்டு சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. "என்ன பத்தி நீ வாய தொறந்த உன்ன கொன்னுடுவேன்" அப்படின்னு மிரட்டுனால்ல, அது ஞாபகம் வர அவ அந்த கஸ்டமர கூட்டிட்டு உள்ள போயிட்டு இருக்கா.
கடைசியில மறுபடியும் ஃபாபையும், கிளாவையும் காட்டுறாங்க. அப்படின்னா அந்த மூன் ஃபேஸ் நாள் வரப்போகுதுல்ல. இன்னைக்கோ, நாளைக்கோன்னு தெரியல. அந்த மூன் ஃபேஸ் நாளுக்குள்ள இவங்க அந்த பிளான கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அவங்கள நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் இந்த டீமுடைய ஹெட் யாருன்னு தெரியும். அவனுடைய ஹெட் மட்டும் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னுட்டு, எனக்கு இப்ப நீ தான் ஹெல்ப் பண்ணணும். என்னுடைய அப்பாவ பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே சொல்லு அப்படின்னு கிளா ஃபாப் கிட்ட கேட்குறான். இதோட எங்க எபிசோட் 9 முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம ஹைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.